ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மற்றொரு முக்கிய செய்தி, தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தில் 38,483 மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வு எழுதுகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தில் தேர்வு அறை கண்காணிப்பாளர்கள் என 2000த்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பறக்கும் படைகள் தேர்வு அறையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாணவர்களுக்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ 34,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். இவருக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் தேர்வுக்கு வந்து செல்வதற்கு ஏதுவாக கிராமப்புற பகுதிகளில் இருந்து பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பள்ளி அந்த தேர்வு மையங்களிலே எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வண்ணம் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று மின்சார வசதிகள், தடையில்லா மின்சார வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்கிற உத்தரவை மின்சார வாரியத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. அதனுடைய தேர்வு விடைத்தாள்கள் அனைத்தும் தேர்வு மையங்களுக்கு சென்னைக்கு கொண்டு செல்லும் பணியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது இன்று தொடங்கி வருகின்ற 15ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. இந்த தேர்வுக்காக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகள் செய்துபட்டிருந்தாலும் அதை தொடர்ந்து கண்காணிப்பு செய்யப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 38,483 மாணவ மாணவிகள் தற்போது தேர்வை எழுத தொடங்கி இருக்கிறார்கள். மதுரை வருவாய் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு மதுரை, மேலூர் ஆகிய 2 கல்வி மாவட்டங்களாக உள்ளது. இதில் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் என 486 பள்ளிகள் உள்ளன. இந்த 486 பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தான் தற்போது தொடங்கி இருக்கிறது. என்று முதல் நாள் என்பதனால் தமிழ் பாடத்திற்கான தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வினை மதுரை மாவட்டத்தில் உள்ள 486 பள்ளிகளில் பயிலக்கூடிய 338,483 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். தேர்வு அறை கண்காணிப்பாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் சொல்வதை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் என 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மதுரை மாவட்டம் முழுவதும் இந்த தேர்வு பணிகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்வு எழுதக்கூடிய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கருவூலங்களிலிருந்து வினாத்தாள்களை கொண்டு செல்வதற்காக துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பணியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அந்தந்த தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா தலைமையில் பறக்கும் படையினர் தேர்வு அறையை கண்காணிக்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பறக்கும் படையினர் அவர்கள் தேவைக்கேற்ப ஒவ்வொரு பகுதிகளிலுமே அவர்கள் சென்று அங்கு தேர்வுகள் முறையாக நடைபெற்று வருகிறதா, எந்த மால் பிராக்டிக்ஸ் ஏதாவது நடைபெறுகிறதா என்பது குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். தேர்வு மையங்களை பொறுத்தளவிற்கு அந்த உள்புறமாகவும் அதனை சுற்றி வெளிப்புற பகுதிகளிலும் அமைதியாக இருக்கும் வண்ணத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் மின்சார வசதிகள் என அனைத்து அடிப்படை வசதிகளை செய்து தற்போது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழுக்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி இருக்கிறது. முதல் பாடமாக தமிழ் பொதுத் தேர்வானது, தமிழ் மொழிக்கான தேர்வானது தற்போது தொடங்கி இருக்கிறது. சரியாக 1:15 மணிக்கு தேர்வு நிறைவு பெறும். அதற்கு பின்னராக மாணவர்கள் அந்த மையங்களிலிருந்து அவர்கள் வீடுகளுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இப்படி தேர்வுகளில் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்தும் மற்றும் தேர்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த தேர்வானது பிற்பகல் நிறைவு நான் முன்னதாக கூறியது போல இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 15ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. மோகன்,
விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.